வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ்ல ஜிஎஸ்டி அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிசில பல முறை கேட்டிருக்காங்க. ஸோ ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு மறைமுக வரி, சரிங்களா? இது முதல்ல அறிமுகம் செய்யப்பட்ட நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்ஸ், சரிங்களா? ஜிஎஸ்டி அப்படின்னாலே பொதுவாக பிரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜிஎஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது காசு கேட்பாங்க. ஸோ ஜிஎஸ்டி கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது 1954 ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. 1954 நாளையும் கூட்டினா 9 வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது பாராளுமன்றத்தில் எப்ப சார் அறிமுகம் செஞ்சாங்க, நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிறது பல டைம் டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 29, 2017 ஆண்டு ஜிஎஸ்டி ஆனது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இது எப்ப சார் நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா ஜூலை 1, 2017 ஆண்டு ஜிஎஸ்டி ஆனது நடைமுறைக்கு வந்தது. இது பலமுறை டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச் 29, ஜூலை 1, 2017. ஸோ இந்த ரெண்டும் முக்கியம். பிரான்ஸ் 1954. ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சில பலமுறை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அடுத்தது வருமான வரி யார் சார் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா சார் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் வருமான வரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் அறிமுகம் செஞ்சாங்க. ஸோ எந்த வருஷம் சார் அப்படின்னா 1860 ஆண்டு வருமான வரியானது ஸோ இந்தியாவில் சார் ஜேம்ஸ் வில்சன் என்பவரால் அறிமுகம் செய்யப்பட்டது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.